போன வீடியோவில் நம்ம ஈவினிங் வந்ததுனால சரியான டிராஃபிக்காக இருந்திருக்கும். இப்போ வந்து டிராஃபிக் அவ்வளோவா இல்லை. இந்த குழியும் வந்து மூடிடுவாங்க சைடில். இந்த குழியில் நிறைய வண்டிங்க வந்து நைட்டு டைவர்ஷன் மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துருது, சாஞ்சிருது. அதனால் அந்த குழியும் வந்து மூடிடுவாங்க கன்ஃபார்மு. இப்போ இங்கேயே மூடிட்டாங்க பாருங்கள். நேற்று நான் காமிச்ச வீடியோவில் குழியெல்லாம் இருந்திருக்கும். இங்கே எல்லாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மூடிட்டாங்க. இன்னும் மண் இல்லையாட்டிருக்கு. மண் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து மூடிடுவாங்க. வேலை வந்து ஃபாஸ்ட்டாக தான் கைஸ் நடந்துகிட்ருக்கு. குவாலிட்டியாகவும் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த வாலெல்லாம் தான் வந்து போடணும், சைட் வால்ஸ். ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியல. முன்னாடியும் உள்ளே இருந்து வராங்களா என்ன? மேபி இருக்கலாம். யாரும் பைக்கில் வந்து ரைட்டில் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏறிடாதீங்க. கீழெல்லாம் பெரிய பெரிய குழி இருக்குது. ஆக்சுவலாக இது ட்ரைனேஜ் சிஸ்டம் மாட்டிருக்கு. என்னடா நம்மளால் போகவே முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலரு சின்ன கார்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சைடு போகலான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குன்னா 1 2 3 பெரிய ரோடு போடுற அளவுக்கு, லைக் அப் அண்ட் டவுன் ரோடு போடுற அளவுக்கு இந்த இடத்துல வந்து இடம் இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன தீமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, ரிங் ரோட்லேருந்து வர வண்டிங்கெல்லாம் யூட்டன் எடுக்கும்ல, அது வந்து இந்த இடத்துல யூட்டன் எடுக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள சிப்காட்லேருந்து வர வண்டிங்களும் அந்த ரோட்டு இந்த ரோட்டு இதே மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே அந்த ஹைவேல இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்கல்ல, அந்த ரிங் ரோடோட கட்டு, அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே போக போக. ஜாஸ்தி டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துல. ஏதோ கவர்மெண்ட் பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சிட்ருக்கு பாருங்களேன். ஒரு சைடு க்ளீனாக முடிச்சுட்டாங்க வேலையை. லைக் பெங்களூர் போகிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேலை க்ளீனாக முடிஞ்சிருக்கு. கீழே இங்கே பெரிய லாரியெல்லாம் ஈஸியாக வந்து ரிங் ரோட்லேருந்து வந்து யூட்டர்ன் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரோடோட சைஸும் இருக்குது, வித் ப்ரொஃபைலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒசூரில் எங்கேயும் பெருசாக டிராஃபிக் ஆகாது. டைரெக்டாக அத்திப்பள்ளி டோலில் போய் நின்றுக்க வேண்டியது தான். அடுத்து நம்ம நேஷ்னல் ஹைவே 66 இந்த கிருஷ்ணகிரி ரோடு, அதை பற்றி எல்லாமே வந்து பார்ப்போம். அதோட வீடியோஸும் அடுத்தடுத்து வந்து வர மாதிரி நான் போடுறேன் சேனலில். ஸோ இங்கே எல்லோரும் இந்த சைடு யூட்டர்ன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு தான் சரியான டிராஃபிக் ஆட்டிருக்கு. இப்போயே கீழே ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு போலீஸை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஸ்மூத்தாக கீழே ஓவர்டேக் எடுத்துக்க போகிறாங்க. எதுக்கு இங்கே போய் எல்லோரும் வந்து சேரணும் இல்லையா? பாருங்கள், ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. அந்த டார் போடுற மிஷினு எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் வந்து கொட்டி அது ரோட்டில் வந்து பின்னாடி ரோடு வச்சு அமுத்திடுவாங்க. பாருங்கள், ஒரு சைடு க்ளீனாக போட்டிருக்காங்க ரோடு. நேற்று க்ளீனெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வண்டி மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சாட்ருக்கு. ஃபுல்லாக ஒரு சைடு க்ளீனாக போட்டாங்களா ரோடு. இதே மாதிரி ஒரு 1 வீக்கில் அந்த சைடுமே வந்து ஆயிரும். அப்புறம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோடை ஓப்பனே பண்ணிடுவாங்க அவங்க சொன்ன மாதிரி தீபாவளிக்குள்ளே. இங்கேயுமே இந்த வால் காங்கிரீட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் வந்து போடணும். நேற்று கம்பி போட்டிருந்தாங்கள்ல, அது அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இங்கே கம்பி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த கீழே இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த மாதிரி வந்து உடச்சி வேறு விடணும். நாங்கள் உடச்சி விட்றாருல, அது மாதிரி உடச்சி விட்டு லெவல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வண்டியில் கார்லாம் வரும்போது கொஞ்சம் குதிக்கிறது காரு. இந்த இடத்துல வந்து லெவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போக தான் வந்து இன்னும் லெவல் பண்ணோம். இங்கே ஃபுல்லாக காங்கிரீட் போடணும். இந்த சைடு ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு அந்த வால் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணோம். 2 சைடும் அதே ஒர்க் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அங்கே மேலே ரோடு போடணும். அவ்வளோதான். ஃபுல் ஃப்ளெட்ஜாக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு சில பேர் கம்பி கட்டுறாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது உடைக்கிறாங்க, ஒரு சில பேர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து ஒர்க்கு. ஸ்கஃபோல்டிங் எல்லாம் நீட்டாக கழட்டிட்டாங்க பாருங்கள். காங்கிரீட் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கஃபோல்டிங் எல்லாமே வந்து கழட்டிடுவாங்க. அதே மாதிரி கழட்டிட்டாங்க இங்கேயும். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ரோடு. சைடில் அதுக்குள்ளே புல்லே வளர ஆரம்பிச்சிருச்சு. டிராஃபிக் பாருங்கள் கீழே, இந்த ஒரு பிரிட்ஜு ஓப்பன் ஆகாததுனால
கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே ரோடை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. போலீஸ் அதுக்குள்ளே இங்கே எல்லாருமே வந்து வந்துட்டாங்க, டிராஃபிக் போலீஸு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண. இந்த பெரிய வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இந்த இடத்துல வந்து உருவாங்கட்டு அவுடி. ஓகே, ரோட்லேயே ஒரு சில வண்டி வர மாட்டிருக்கு, சர்வீஸ் ரோட்லேயே ஒரு சில வண்டி வர மாட்டிருக்கு. நம்மளை எப்போ விடுவாங்கன்னு தெரியலையே. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதில் வந்து அப்டேட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். இன்னொரு புது வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then bye from Krish Views.